ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்த நேரம் எடுக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து டாக்டரெல்லாம் சொல்லிட்டு போனதுமே இங்கே என்ன அத்தை, நாங்கள் சொன்னது இதெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கணுன்னா நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா தான் அத்தை ஹெல்த்தியாக இருக்க முடியுன்றாங்க. மதியம் உங்களுடைய நல்லதுக்காக தான் சொன்னோம், ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கலான்றாங்க. ஏன் மலர், இவ சொன்ன மாதிரி நடக்குதுன்னா ஒருவேளை இவ டாக்டர் கிட்ட இது மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருப்பாளோ அப்படின்றாங்க. அத்தை, மதியம் அப்படி சொல்ல போகிறான்றாங்க. இங்கே பாருங்க, உங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டேன்னா பார்த்துக்கலன்னு எனக்கு என்ன வந்துச்சுருவாங்க. அதுக்கப்புறமா பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா உடம்ப நல்லபடியாக நம்ம தாம்மா பார்த்துக்கணுன்றாங்க. அதனால டாக்டர் சொன்ன மாதிரி அப்பாவை நீங்களும் ஃபுட்டு எடுத்துக்கணுமான்றாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அப்படின்றாங்க. அதனால உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டுன்றதை மதியம் சொல்லுவாம்மா, மதியம் மலரும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஐயோ இனிமேல் வாய்க்கு ருசி எதுவும் சாப்பிட முடியாதான்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அத்தை இது சாப்பிடணுன்றாங்க. என்னது இதுவா அப்படின்றாங்க. அத்தை இதுதான் எடுத்துக்கணும், ஆயில் எல்லாம் கம்மி பண்ணணும், ஸ்வீட்டை கம்மி பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டு தானே போனாங்க அத்தனுவாங்க. அதுக்கப்புறமா ராகவ இருந்துட்டு சரி அதே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ளார போவாங்க. அப்புறமா மதிக்கு சிரிப்பு அடக்க முடியல, கிச்சனுக்கு வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு நிறைய ஓவரா சிரிச்சுட்டு இருக்க மதின்றாங்க, சிரிப்பை அடக்கவே முடியலங்க. உண்மையிலேயே அதை அவங்க போன மூஞ்ச பாத்தீங்களா எப்படி போச்சு அவங்களுடைய மூஞ்சின்றாங்க. ஆமா இனி இதெல்லாம் சாப்பிடவே முடியாதுன்னு உங்களுக்கு என்னமா ஃபீலிங்கு அப்படின்றாங்க. கொஞ்சமாச்சும் நடக்கட்டும், வேலைக்கெல்லாம் செய்யட்டும்ன்றாங்க. ஓடாடி வேலை செஞ்சாதான் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும்ன்றாங்க. அதை விட்டுட்டு உக்காந்துட்டே பாய்ஸ் விடல எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க இவங்க. இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா வந்து உடம்புக்கு நிறையவே பிரச்சனைகள் தான் வரும். அவங்க இனி வேலை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சூப்பர் மதி, உன் பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றாங்க. அநேகமா இது மதியோடைய பிளான் தான் எல்லாமே. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மூல என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.